வணக்கம், வெல்கம் பேக் டு மெதுவட மீடியா. இது கார் ஓக்லாக். நீங்கள் காரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். நமக்கு இப்போ ஒரு ஆட்டோமொபைல் வேணும், ஒரு காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணா இருக்கலாம். நம்ம வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஷோரூமுக்கு போகிறோம், பிடிச்சதை செலக்ட் பண்ணுறோம், பே பண்ணுறோம், ஒரு டெலிவரி டேட்டு கொடுக்குறாங்க, நமக்கு வண்டி வந்துடுது, ஆர்டிஓவில் ரெஜிஸ்டர் ஆகி வந்துடுது, நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போய்ட்றோம். இது ஒரு சிம்பிளான ப்ராசஸாக தெரியுது. ஆனால் அந்த ஷோரூமுக்கு வண்டி வர்றதுக்கு, அந்த வண்டி மேனுஃபேக்சர் ஆகிறதுக்கு சர்டன் மேனுஃபேக்சர்ஸ் சில மெத்தட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன மெத்தடில் நமக்கு மேனுஃபேக்சர் ஆகி வண்டி நம்ம கைக்கு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்தியாவில் சேல் ஆகிற கார்ஸை நம்ம 4 டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங்காக நம்ம பிரிக்கலாம். சிபியு, சிகேடி, எஸ்கேடி, லோக்கல் பில்ட். சிபியு அப்படின்னா கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட். ஒரு மேனுஃபேக்சரர் அவங்களுடைய ஹோம் கண்ட்ரியில், அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் இந்த காரை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதை அவங்க இன்னொரு கண்ட்ரியில் சேல் பண்ணுறதுக்காக அதை மொத்தமான ஒரு காராகவே அதை ஷிப் பண்ணி பை ஏர் ஆர் பை ஷிப் அவங்க அதை ஷிப் பண்ணி அந்த கண்ட்ரியில் போய் அவங்க சேல் பண்ணுவாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் தான் கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட். இந்த மெத்தடை மேனுஃபேக்சர்ஸ் எதனால் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மேனுஃபேக்சரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபாலோவிங்னு இருக்கும் இன்னொரு கண்ட்ரியில். அந்த ஃபாலோவிங்கிறது கம்மியாக இருக்கும்போது நிறைய யூனிட்ஸ் அவங்களால விற்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த கண்ட்ரியில் அவங்க புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஓப்பன் பண்ணி லோக்கல் ரிசோர்ஸஸ் அவங்க எடுத்து மேன் பவர்லாம் அவங்க அப்ளை பண்ணி அந்த பிளான்ட்டை ரன் பண்ணுறதுங்கிறது எக்கனாமிக்கலாக நல்ல டிசிஷன் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புக் ஆகிற யூனிட்ஸை அவங்க ஹோம் கண்ட்ரியில் இருந்து அவங்க அந்த கண்ட்ரிக்கு ஷிப் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸில் பார்க்குற கார்ஸ் எது சிபியூவில் வந்திருக்கு அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி வால்வோவில் இருக்கிற எல்லா லைனப்புமே சிபியூ கார்ஸ் தான். நீங்கள் ஆடியும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீமியமான இந்த ஆடி டிடி, R8, A8 இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே சிபியூ தான். காமனாக நம்ம ரோட்டில் பார்க்குறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோண்டா சிஆர்வி, ஹுண்டாய் சாண்டஃபே, இது எல்லாமே சிபியூ கார்ஸ் தான். சிபியூ கார்ஸுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு பெட்ரோல் காராக இருந்ததுன்னா 3000 சிசிக்கு மேலேயோ இல்லை ஒரு டீசல் இருக்கிற பட்சத்தில் 2500 சிசிக்கு மேலே இருந்ததுன்னா 100% டேக்ஸ், அதுக்கு கீழே இருந்ததுன்னா 60% டேக்ஸ். அதே நேரத்தில் அந்த காருடைய வேல்யூ அந்த ஹோம் கண்ட்ரியில் 40,000 USDக்கு மேலே இருக்கும்போது 100% டேக்ஸும், 40,000 USDக்கு கீழே இருக்கும்போது 60% டேக்ஸும் போடுறாங்க. இந்த ரீசனால தான் சிபியூ கார்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது. சிகேடி கம்ப்ளீட் நாக் டவுன். சிகேடி ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹோம் கண்ட்ரியில் அந்த மேனுஃபேக்சரர் அவங்களுக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எந்த கண்ட்ரியில் அந்த காரை சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே அந்த ஸ்பேர் பார்ட்ஸை ஷிப் பண்ணி அந்த கண்ட்ரியில் லோக்கலாக ஒரு யூனிட் வச்சு அதை அசம்பிள் பண்ணி அந்த கண்ட்ரியில் சேல் பண்ணுவாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் தான் சிகேடி. இப்போ கம்பெனிஸ் சிபியூவை சிகேடி எதனால் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சிகேடி மெத்தடில் அவங்க காரை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அந்த லோக்கல் கண்ட்ரியில் மேன் பவர் சீப்பாக இருந்ததுன்னா குறையும். அதே நேரத்தில் நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா சிகேடி ரூட்டில் வர்ற கார்ஸுக்கு அந்த மேனுஃபேக்சரர்ஸுக்கு 15% தான் டேக்ஸ். எதனால் சிபியூவோட சிகேடி கம்மியான டேக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, MOUன்னு சொல்லிட்டு அந்த மேனுஃபேக்சரும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒன்று சைன் பண்ணுறாங்க. அதில் என்ன அப்படின்னா, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தர்றதுனால இந்தியன் கவர்மெண்ட் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் செட்டப் பண்ணுறதுக்காக சில கன்செஷன்ஸ் கொடுக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக இந்தியாவில் சில பிளான்ஸ் அவங்க செட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீப்பர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போது இந்தியாவில் இந்த மாதிரி என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிகேடி ரூட்டில் தான் இம்போர்ட் ஆகுது. ஆடி லைனப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா A3, A4, A6 இது எல்லாமே சிகேடி ரூட் தான். BMWவில் X சீரிஸ் எல்லாமே சிகேடி ரூட்டில் தான் இந்தியாவுக்கு வருது. எஸ்கேடி செமி நாக் டவுன். சிபியூனா என்னன்னு பார்த்தோம், சிகேடினா என்னன்னு பார்த்தோம். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் எஸ்கேடி ரூட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காரை அவங்க ஹோம் கண்ட்ரியில் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அவங்க பாதி பில்ட் பண்ணிடுவாங்க. அந்த பாதி பில்டான ஒரு ப்ரோட்டோடைப்பை தான் அவங்க இன்னொரு கண்ட்ரிக்கு ஷிப் பண்ணி
மீதி அங்கே அசம்பிள் பண்ணி அங்கே சேல் பண்ணுவாங்க. இந்த ரூட் பெரும்பாலும் மேனுஃபேக்சரர் சூஸ் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னென்னா, 2 கண்ட்ரிலையும் அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கும். ஆனாலும் ஒரு சில கண்ட்ரீஸில் புதுசாக ஒரு கார் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரை அந்த கண்ட்ரியில் டெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு லான்ச் ஆகாத காரை ஒரு ப்ரோட்டோடைப்பாக இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே எஸ்கேடி மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் 99% எஸ்கேடி காசு எதுவுமே கிடையாது. ஆனால் மாருதியில் எஸ்பிரஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்கேடி ரூட்டில் தான் இந்தியாவுக்கு வருது. லோக்கல் பில்ட் கார்ஸ், அதாவது ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு கண்ட்ரியில் ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராச் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து R&Dலேருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாமே அந்த கண்ட்ரிலேயே செஞ்சு அந்த கண்ட்ரியில் அந்த காரை விற்கிற மெத்தடு தான் லோக்கல் ப்ரொடக்ஷன். ஒரு மேனுஃபேக்சரருக்கு லோக்கல் ப்ரொடக்ஷன் எப்போ ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலோவிங் இருக்கணும். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரோட்டில் பார்க்கக்கூடிய 95% கார்ஸ் வந்துட்டு லோக்கல் பில்ட் யூனிட்ஸாக தான் இருக்குது. நீங்கள் டாட்டாவோட லைனப் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க, மாருதி கார்ஸ் லைனப் எடுத்துக்கோங்க, ஹுண்டாயில் இருக்கிற எல்லா கார்ஸ், இது எல்லாமே லோக்கலி மேனுஃபேக்சர்ட் யூனிட் தான். இந்த லோக்கல் மேனுஃபேக்சரிங்னால ஆட்டோமேக்கர்ஸுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க லோக்கல் பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அவங்களுக்கு டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு சில கன்செஷன்ஸ் கிடைக்கும். இந்த எபிசோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் பிரசன்னா.